அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் அவஸ்தை, அலைச்சல் இந்த இரண்டும் இல்லாமல் அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இனி வாழப்போகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுடைய முழுமையான பலனை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சியினுடைய பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சுபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் பிறக்கப் போகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1 பிறக்கிறது. ஸோ இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே குரு பயிற்சி, சுபகிரகமான குரு பயிற்சி நடைபெறப் போகுது. குரு யாருன்னா உங்களுடைய மீனராசிக்கு அதிபதி. அவருடைய பயிற்சி நடக்க போது குருவான் மே மாதம் 1ஆம் தேதி மேசத்திலிருந்து விலகி ரிஷபராசிக்கு அடியெடுத்து வைக்க போகிறாரு. இதை தவிர மற்ற பெரிய கிரகங்களுடைய பயிற்சி இந்த தமிழ் புத்தாண்டில் கிடையாது. முதல்ல நடக்கக்கூடிய குரு பயிற்சி தான். அதுக்கப்புறம் வேறு எந்த பெரிய கிரகங்களோட பயிற்சி கிடையாது. பெரிய கிரகங்கள் என்று நான் சொல்லக்கூடியது சனி, ராகு, கேது. சரிங்களா? மற்ற கிரகங்களோட பயிற்சி இருக்கும். அதனால் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள் நிச்சயமான. இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம். மேலும் இருக்கிற 27 நட்சத்திரங்களில் கடைசியாக இறுதியாக வரக்கூடியது இந்த ரேவதி நட்சத்திரங்க. ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதனுடைய ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் அது மிதுனம் மற்றும் கன்னி. ஒரு பக்கம் கன்னியில் கேது இருக்கிறார், மிதுனத்தில் எந்த கிரகமும் இல்லை. உங்களுடைய மீன ராசியில் ராகுபவனம் வந்திருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் குருவானுடைய பயிற்சி 3ஆம் வீட்டுக்கு செல்லுது. ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ குரு பகவான் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரிஷபத்தில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் பயணிக்கிறார். ஸோ அதனால் ரேவதி நட்சத்திரங்களுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை. கண்டிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, அரசாங்க விஷயம் லோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பல வருஷமாக கவர்மெண்ட் வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு லோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடச்சிடாதா, ஒரு தொழில் கிடச்சிடாதான்னு நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பல வருட அலைச்சல் இப்பொழுது தீர்வாகும், முடிவுக்கு வரும். ஸோ அந்த அலைச்சலுக்குண்டான பலன் இப்போ கிடைக்குங்க. கண்டிப்பாக அந்த அரசு வேலை கிடைப்பதற்கும், கவர்மெண்ட் ரீதியாக ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கும், லோன் கிடைக்கிறதுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சாதகமாக இருக்குது. இரண்டாவது, காதல் கைகூடும், பிரிந்த காதல் ஒன்று சேரும், பிரிந்த கணவனை ஒன்று செய்வார்கள், உங்களை விட்டு பிரிந்த பிள்ளைகள். ஸோ வாழ்க்கை துணையாலும் பிள்ளைகளாலும் ஏற்பட்ட மன அவஸ்தை இனி இருக்காது. நிச்சயமாக அதன் ரீதியாக ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லது இருக்கும், ரொம்ப உண்மை இருக்கும். ஸோ பிரிந்து போன உறவுகள், காதல் துணை, கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள் இருந்தால் அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கல, சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு போராடி கொண்டிருக்கிற ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாக்கிவிடும். ஸோ அதுக்கு நிறைய இருக்குது. உடல் ரீதியான ஒரு அவஸ்தை, இரத்த ரீதியான ஸ்கின் அலர்ஜி, ரத்தத்தில் சுகர் இருக்குது, பிளட் ரீதியான பிரச்சனை, கர்ப்பப்பையில் ஏதோ கட்டி இருக்குது, இல்லை உடல் ரீதியாக ஒரு கட்டிகள் இருக்குது, இப்படின்னு உடல் ரீதியான ஏதோ ஒரு அவஸ்தையில், நோய் அவஸ்தையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நோய் பிரச்சனை தீர்வடையும். அதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த ஒரு காலகட்டம். உங்களுடைய மீனராசிக்கு 12 சனிவான் இருப்பது உங்களுக்கு எதிர்பாராத பயணங்களை, இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த பயணத்தில் பலன் இருக்கும், பணமும் கிடைக்கும். சில உறவுகள் பிரியும், ஆனால் அந்த உறவுகள் காரியவாதியாக இருப்பார்கள். அதனால் உங்களை விட்டு பிரிகிறவங்க நல்லது தான், கெட்டவர்கள் விலகுவார்கள். அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கூட இருந்து உங்களை கஷ்டப்படுத்தியவர்கள் இனி விலகி செல்வார்கள். அதனால் நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். பழைய வழக்குகள் பிரச்சனை, ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனையிலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். விவாகரத்து எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த விவாகரத்து பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருங்க. 2ஆம் கட்ட திருமண வாழ்க்கைக்கு யோகா அமைப்பு உண்டு இந்த ஒரு காலகட்டத்தில். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் இந்த வருஷத்தில் புதுசாக நீங்கள் படிக்க போகிறீங்க. எந்த வயதிலாக இருந்தாலும் சரி, புதிதாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் இந்த வருடத்தில். அது உங்களுக்கு பெரிய அளவு உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்மத்தில் ராகுவான் பயந்து கொண்டிருக்கிறார்.
உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்தை விட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் விலகிடுவார் ராகு. அதனால் அலைச்சல் தீரும். அமைதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் அடுத்து வாழ ஆரம்பிப்பீர்கள். கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வதால் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். அதனால் மற்றவர்கள் பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. ஸோ பழைய பிரச்சனைலாம் முடியும். நீங்கள் புதிய பிரச்சனைக்கு யாருக்கும் உதவி என்ற பெயரில் போய் செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டி வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக துர்க்கை அம்மன் தான். ஏன்னா ஜென்மத்தில் ராகும் 7 கேது இருக்குது. ஸோ துர்க்கை அம்மனோட வழிபாடு, காளிகாம்பாளுடைய வழிபாடு பண்ணிக்கங்க. மற்றும் ராகுகால நேரத்தில் பூஜை அட்டன் பண்ணுறது, ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்வது உங்களுடைய காரிய தடைகளை நீக்கி மங்களகரமான நிகழ்வுகளை உங்கள் வீட்டில் இல்லத்தில் நடத்தி வைக்கும். ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணுங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் அது தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.